ஒரு கத்திரிக்காய் எதுலேயும் ஊற போட்டு இதை போட்டு மோர் மிளகாயை போட்டு அதில் உப்பு குப்பை ஒன்று கொண்டு போகலைங்க. இந்த இதுலேயே தான் எல்லாம் உப்பு குப்பெல்லாம் இருக்கு. இந்த டப்பா தான் அதில் இவ்வளோ அரிசி எடுத்து போட்டு அது ஒரு மிளகா அல்லது ஒரு கத்திரிக்காய் இதை போட்டோன்னா அது வேகும். அது வெந்த பொண்ணு அது அளவாக தண்ணி ஊற்றுவார். ஆளு கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு எப்படிலாம் இருக்கும், நல்லா இருக்கு. 1 லிட்டரு இதை 1.5 மாதம் நாங்கள் காலம் தள்ளி இருக்கோம்னு எப்படி வேற ஒன்று எங்கே சாப்பிட விட மாட்டாரு. இதான் சாம்பார் அதுதான் எல்லாம் பார்த்தோம்னா அந்த கஞ்சியாக தண்ணியாக குடிச்சிக்கிறது. இப்படியெல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் காற்று விலங்குகளுடைய வாழ்க்கைகள் எப்படி வாழ்கின்றது, அதில் ஒவ்வொன்றும் தன்னை தப்பிக்க எத்தனை நிலைகள் செய்கின்றது. இதே போல அன்று அகசியன் தான் வாழ்க்கையில் இதே போல காடுகளுக்கெல்லாம் எப்படி வந்தான், அந்த உணர்வுகளும் இங்கே இருக்கின்றது. இதில் மற்ற அன்று காட்டு விலங்குடன் வாழ்ந்த மனிதர்களும் உண்டு, அவர்கள் விட்ட மூச்சாலைகளும் இங்கே உண்டு. இதை நீ பருகுவதற்கு என்ன என்ற அந்த உணர்ச்சிகளை தூண்டி 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 அதில் எடுக்க சொல்லும் போது சில நேரங்களில் மகிழ்ச்சி. இப்போ நான் உங்களுக்கு உபதேசிக்கும் போது இது நிச்சயம் உங்கள் உடல்களை ஒரு விதமான மாற்றங்கள் வர்றதையும் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாம் குருநாதர் எனக்கு செய்த அந்த அற்புதங்களையும் அந்த உணர்வின் தன்மை சொல்லாக வெளிவருவதை நீங்கள் செவிகளில் கேட்கும் போதும் நுகரும் சக்தி கிடைக்கின்றது. இந்த உண்மையின் உணர்வின் தன்மை அறிய முடிகின்றது. அருஞானின் உணர்வை உங்களுக்குள் கலந்து இந்த உணர்வு வரப்படும் போது உங்கள் வாழ்க்கையில் பகமைப்பட்ட உணர்வுகளை நுகர்ந்தாலும் ஈஸ்வரா என்று அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வை நுகர்ந்தார். இதை குறைத்து அருள்வழியின் உணர்வை உங்களுக்குள் கூட்ட உதவும். காரணம், இன்று விஞ்ஞான அறிவால் தாவர இனங்களில் அதிகமாக விஷத்தன்மைகள் ஊடுருவுள்ளது. அதிலே விளைந்த வித்துகளும் நாம் உணவாக உட்கொள்கிறோம். அந்த உணவாக உட்கொள்ளும் போது நம் உடல் அந்த நஞ்சு கலந்த அணுக்களாகவும் மாறிவிடுகின்றது. இதே போன்று நாம் காய்கறியிலையும் இதை போன்று பல விஞ்ஞான அறிவால் பல விஷத்தன்மைகளை பாய்ச்சுகின்றனர். அதே போல பச்சை அந்த காய்கறியிலையும் அது இணைந்து வருகின்றது. உணவாக உட்கொள்ளும் போது இந்த நஞ்சு நம் அணுக்களில் சிறுக சிறுக சேருகின்றது. அதே சமயத்தில் அந்த பூச்சிகளை கொல்ல தூவிய உணர்வுகளை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது. எந்த பூச்சியின் உணர்வை நாம் நுகர்ந்தோமோ அதை என்னமோ சொல்லிட்டேன். இதே போன்று இதை வெளிப்படுத்திய பின் சூரியனுடைய காந்தப்புலன் அறிவு கவர்ந்து வைத்துக் கொள்கின்றது. அதே விஷத்தன்மை நம் உடல் உள்ள அணுக்களில் சேர்ந்து கொண்ட பின் நாம் அந்த அணு அந்த விஷயத்தையும் சேர்ந்துதான் அது நுகர்கின்றது. பின் இந்த அணுக்கள் விளையப்படும் போது நமக்குள் கைகால் குடைச்சல் என்ற நிலைகளும் அதிகரிக்கின்றது. இப்படி இனம் புரியாத நோய்களும் நமக்குள் வருகின்றது. இதே போல இன்றைய நிலைகளில் எடுத்துக்கொண்டாலும் மனிதனின் உடலில் விளைவித்த பின் பகைமை உணர்வு கொண்டு வெளிப்படுத்திய உணர்வுகள் பலவும் உண்டு. பகைமை உணர்வுகள் கேட்டறிந்து உணர்வுகள் நமக்குள் பதிவான அணுக்களும் உண்டு. இதை போன்று நம்ம உடல்களில் அது அணுக்களாக விளையத் தொடங்கினால் அதே உணர்வை நாம் நுகர நேருகின்றது. நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களின் அணுக்கள் நல்ல குணங்களை உருவாக்கும் அணுக்களை செயலற்றதாகவே மாற்றிக்கொண்டுள்ளது. பின் நாம் நல்ல மனிதர்களாக இருப்பினும் நம்மை எரியாதே வேதனைப்படுவர்களாக ஆகிவிடுகின்றோம், அல்லது கோபப்படுவர்களாகின்றோம், சிந்திக்கும் தன்மை இழந்தவர்களாகின்றோம். வாழ்க்கை என்னவென்று நினையாத நிலையில் வெறுப்படும் இந்த உடலையே வெறுக்கும் தன்மையாக உருவாக்கி விடுகின்றது. ஆக இந்த உணர்வின் தன்மை வெறுவ அந்த மாறுபட்ட உணர்வு வரப்படும் போது நாம் இதை அதிகமாக இந்த வாழ்க்கையில் சேர்க்கின்றோமோ இதனின் அணுக்கள் பெருக்கமாகும் போது நல்ல அணுக்களின் தன்மை குறைந்து மடிகின்றது. ஆனால் சிந்திக்கும் தன்மை இழக்குகின்றது.
இதன்படி நாம் நுகர்ந்த உணர்வு உடல் நலிகின்றது. உடல் நலிக நலிக தன்னை வெறுக்கும் உணர்வே வருகின்றது. இனி எப்படியாவது உடலை விட்டு சென்றால் போதுமே என்ற நிலைதான் முடிவாகின்றது. இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த உடலில் எந்த உணர்வோ அந்த உணர்வுக்கு தக்க இந்த உயிர் சென்ற பின் இதை போன்ற உடலின் ஈர்க்கு சென்று அந்த உணர்வின் தன்னை அங்கு கருவாக்கி மீண்டும் அந்த வேதனைப்படுத்தி நாம் உணவாக உட்கொள்ளும் அத்தகைய உடல்களிலே சென்று விடுகின்றது. ஆகவே மனிதன் பல கோடி சரீரங்களை கடந்து இன்று மனிதனாக வந்த பின் விஞ்ஞான அறிவால் பேரழிவுகள் இன்று இந்த பூமியில் பரவி கொண்டு உள்ளது. நாம் பக்தி மார்க்கங்களிலும் கடவுளை வணங்குவதெல்லாம் இந்த உடலுக்கு வேண்டிய சுகத்துக்குத்தான். இந்த உடல் வரும் தீமைகளை மாற்ற அருஞானிகள் உணர்வை பெற வேண்டும் என்றால் அதை யாரும் எடுப்பதில்லை. ஆக இந்த உடல் உள்ள தீமைகளை நாம் நீக்க வேண்டும் என்றால் அவர் மகிழ்ச்சி உணர்வை நுகரும் போது இந்த வாழ்க்கையில் வரும் சில குறைகளை நீக்கும். அதே சமயத்தில் அந்த ஞானின் உணர்வுகள் நமக்குள் வளரும் என்ற நம்பிக்கை யாருக்கும் வருவதில்லை. விஞ்ஞான அறிவால் நாம் இன்றைக்கு பல ஆடம்பர நிலைகளை விரும்புகின்றோம். அதன் வழிகொண்டு நாம் செயல்பட்டாலும் விஞ்ஞான அறிவால் இன்றைக்கு டிவி போன்ற நிலைகளில் வெளிப்படுத்த உணர்வுகளை வீட்டில் உள்ளவர்கள் எந்த உலகம் முழுதுக்கும் நடக்கும் அசம்பாவிதங்களை படமாக்கி காட்டுகின்றனர். அதை தாய் கருவில் இருக்கும் சிசு அது இதை உற்று பார்க்கும் நிலை வரப்படும் போது 1-90 நாள் கர்ப்பிணியாக இருந்தால் அந்த கர்ப்பிணி நுகர்ந்தால் அந்த குழந்தை கருவிலையும் இத்தகைய நிலைகள் உருவாகிவிடுகின்றன. ஆகவே அங்கே சதையும் உணர்வுகள் இங்கே வருகின்றது. இதை சேர்ந்திடும் உணர்வுகள் இவனுள்ளே விளைகின்றது கருவிலை. ஆக இதை போன்று நம்ம எரியாம நிலையில் வருகின்றது. இதை போல ஒளி அலைகளை அடிக்கடி வெளிபரப்புகின்றனர். இந்த கருவிலே வளரும் உணர்வுகள் எங்கே சிதைந்த உடலிலிருந்து வெளிப்பட்டதோ அதையும் இந்த நுகரும் தன்மை வருகின்றது. இன்று உதாரணமாக அமெரிக்காவில் டைப் அடிக்கக்கூடியதை நாம் வீட்டிலிருந்து உடனே இங்கே பிரிண்ட் அடித்து கொடுக்குது. இது காற்றின் அழுத்தத்தால் கம்ப்யூட்டர் என்ற சாதனத்தால் அதே சமயத்தில் எலக்ட்ரான் என்ற முறை வைத்து மாற்றுகின்றன. ஆக எலக்ட்ரான் என்றால் தொடர் வைத்துக் கொண்டது. இதே அழுத்தத்தை எண்ணும் போது இங்கே அந்த அழுத்த உணர்வுகள் அது எலக்ட்ரானுக்காக இந்த பதிவுகளை மனிதனுடைய படத்தையே அங்கே உருவாக்கின்றது. அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகள் இங்கே ஒரு நொடிக்குள் இங்கே கிடைக்கும் நிலையெல்லாம் செய்கின்றான் விஞ்ஞானம். ஆனால் மனிதனின் வாழ்க்கையில் இவ்வாறு நாம் செய்தாலும் மனிதனுக்கு எவ்வளவு பெரிய தீங்கு விளைவிக்கிறது என்ற நிலைகளை மறந்துவிட்டோம். ஆக எலக்ட்ரான் என்ற நிலையில் வரும்போது இந்த மனித உடலின் நிச்சயதான் வருகின்றது. ஆனால் இனி பிறவியில் மனிதன் கடைசி இல்லை என்ற நிலையை அடைய முடியாத பெரும் தடையாகிவிடுகின்றது. அன்று அகசியன் கண்ட உணர்வின் துணை கொண்டு அவன் பாதையில் நாம் சென்றோம் என்றால் அதன் உணர்வின் வழிப்படி நாம் செல்ல முடியும். ஆகவேதான் இந்த காலை துருவ தியானங்களை நாம் தெளிவாக அதை எடுத்து கணவனும் மனைவியும் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும் என்ற நாணங்களிலே கலக்க வேண்டும் என்ற இந்த உணர்வினை தனக்குள் சேர்த்து தன் மனைவிக்கு அது கிடைக்க வேண்டும் என்ற நிலையை செய்து மனைவியும் தன் கணவருக்கு அந்த சக்தி பெற வேண்டும் என்று இந்த இரு உயிரும் உணர்வின் தன்மை ஒன்றிணைத்தே பழகுதல் வேண்டும். திடீரென்று சொர்க்கம் போவது என்பதும் இது வேறு நிலை. ஆக நாம் இன்று கூட்டு தியானங்களில் அருள் உணர்வை பெற்று அதன் சார்புடைய ஒரு நிலை கொண்டு நாம் இன்று வின் செலுத்துகின்றோம். ஏனென்றால் இந்த பழக்கங்கள் நம்மிடம் இல்லாததனால் குரு காட்டிய அருள் வழியில் அந்தந்த குடும்பத்தை சார்ந்தோர் ஆன்மாக்களே இதை நாம் எடுத்துக்கொண்ட பின் காலை துருவ தியான நேரங்களில் அது முடிந்த பின் அந்த வலுவை ஏற்றுக்கொண்டு நம்ம குடும்பத்தை சார்ந்தோர் ஆன்மாக்களை நாம் வின் செலுத்தினால் அது எளிதில் நாம் எதை தியானித்தோமோ அந்த வலுவின் தன்மை கொண்டு அங்கே அனுப்ப முடியும். ஆக உடல் பெறும் உணர்வுகள் அந்த காலையில் அங்கே துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பொட்டத்தில் வாழும் சப்தரிஷ மண்டலத்துடன் இணைந்த பின் இந்த உணர்வுகள் பற்றி உடல் பெறும் உணர்வுகளை கரைத்துவிடும். ஆனால் அவர் உடல் பெறும் உணர்வுகள் கரைத்தவர். இது கரைத்து வெளிவருவதென்றால் அடுத்து காலை சூரிய உதயம் வருகின்றது. அடுத்து வரப்படும் போது
இந்த உடலிலிருந்து பிரிந்து சென்ற இந்த உணர்வுகளை, இந்த விஷத்தை அது கவர்ந்து செல்கின்ற. என்னால் இதில் பிரித்தல். இப்ப நாம் கர்ணக்கிழங்கை வேக வைக்கிறோம். இந்த விஷத்தின் தன்மை சென்ற பின் இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து வைத்துக் கொள்கின்றோம். ஆனால் இது இயற்கையில் விளைந்த உணர்வானாலும் நாம் வேக வைத்து நீக்கினாலும் இது எதன் கலவையுடன் கலந்து இந்த உணர்வினை வெளிப்படுத்துகின்றோமோ இந்த உணர்வின் அலைகள் வெளிப்படுத்தி நாம் அதை உணவாக உட்கொண்டால் அந்த உணர்வின் தன்மை எடுத்து வைத்திருப்பதை நம் உணர்வின் அணுக்களாகப்படும் போது இந்த உணர்வுகள் இதிலிருந்து வெளிப்பட்ட உணர்வை அதை ஈர்த்து நமக்குள் அது வளர்க்கின்றது. இப்ப எந்த பொருளானால் நாம் உணவாக உட்கொள்ளும் போது அந்த உணவின் தன்மை கொண்டு நாம் இதை உணவு அணுக்களாகப்படும் போது அதை நமக்குள் உருவாக்கி அந்த அணுக்களில் எந்த உயர்ந்த குணத்தை பதிவு செய்கின்றோமோ அந்த பதிவின் நிலை கொண்டு அந்த அணுக்கள் மாற்றம் அடைகின்றது. இதை நாம் செயல்படுத்த வேண்டும். இதே போல இந்த ஒவ்வொன்றும் தான் எடுக்கும் உணர்வுகளை சூரியன் காந்த சக்தி இங்கே எடுத்துக்கொள்கின்றது. ஆனால் நாம் பூமி ஈர்ப்பை கடந்து வெளியிலே செலுத்தப்படும் போது அந்த காலில் சூரிய உதயம் கொண்டு வரப்படும் போது ஓசாந்தரி என்பதை விஷத்தின் தன் அடர்த்தியாகி தன்னுடன் விஷத்தை இணைத்துக் கொள்வது. இன்று சூரியனிலிருந்து மற்ற பிரபஞ்சங்களிலிருந்து வரக்கூடியதை நம் பூமியின் சுழற்சி வட்டத்தில் ஒரு அதிர்ச்சி ஆன பின் தான் விஷத்தன்மைகள் உள்புகாது தடுக்கும் நிலைதான் ஓசாந்தரி என்பது. இப்போ சூரியனின் வரக்கூடியது அல்ட்ரா வயலட் விஷத்தின் தன்மை கொண்டது. அது அடித்து பிசைந்து வெளிவரப்படும் போது இது அதனுடைய ஒளி கதிர்கள் வெகு தூரத்தில் நெருப்பின் தன்மையாக மாற்றுகின்றது. அந்த நெருப்பின் தன்மையாக மாறினாலும் விஷத்தன்மைகள் பெறுகின்றது. ஆனாலும் இந்த மோதலில் வெப்ப மின் அணு போன்று ஆகும்போது ஈர்த்து தனக்குள் இந்த விஷத்தின் தன்மை கொண்டு ஒரு அணுவின் தன்மை அடைகின்றது. ஆகவே இந்த இயற்கை நிலைகளில் இவ்வாறு நிகழ்ந்து வரும் நிலைகளில் நாம் பூமிக்கு இத்தகைய விஷத்தின் தன்மை அடைத்து ஆன பின் நம் பூமியில் ஜீவ அணுக்கள் மற்ற நிலைகள் வாழும் தகுதி பெறுகின்றது. நஞ்சினை அது கவர்ந்து கொள்ளும் நிலையும் ஆக நமக்குள் அடக்க சக்தியாக கொண்டு வரும் நிலை வருகின்றது. இதை போன்றுதான் இதன் உணர்வுகள் இந்த பிரபஞ்சத்தை விட்டு வெளி சென்ற பின் இதை ஓசாந்தரையோட அதனுடைய அடர்த்தியில் கலந்து விடுகின்றது. ஆகவே இந்த மனித உடல் விளைந்தது அங்கே செல்லவில்லை என்றால் மீண்டும் இந்த உயிரின் தன்மை இதன் உணர்வு கொண்ட தொடர்பு கொண்ட உடலைத்தான் உருவாக்கும். இந்த உடலில் எத்தகைய உணர்வு எடுத்துக்கொண்டதோ அந்த உடலுக்குப்ப அந்த உணர்வுக்கொப்பதான் உடலை தேடி சென்று அந்த உணர்வின் தன்மை உடலாக்கும். இன்று நாம் சாங்கிய சாஸ்திர பிரகாரம் இந்த உடலை சுட்டு கரிக்க விட்டு பின் அந்த சாம்பலை கங்கையில் கரைக்க விட்டால் இது மோட்சம் என்று சொல்லுவார். நாம் எந்தெந்த நிலைகளில் நாம் இதை எடுத்துக்கொண்டோமோ இந்த உணர்வு உடலுடன் உண்டு. ஆனால் இந்த உடலை கருக்கப்படும் போது ஆவியின் தன்னை அடைந்து மீண்டும் இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து விடுகின்றது. இந்த உடலின் தசைகள் கரைந்தாலும் இந்த உணர்வின் தன்மையை மாற்றி விடுகின்றது சூரியன். நம் பிரமாத்மாவில் இங்கே கலக்கின்றது. அப்ப இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா போன பின் சுட்ட பின் நாம் இந்த உணர்வின் ஒளி அதிர்கள் இந்த உடலை உருவாக்க அந்த அணுக்க இயக்கம்தான் இதுக்குள் அந்த எழுத்து சேர்க்கும் தன்மைகள். ஆனால் இந்த வெப்பத்தின் தன்மை இங்கே பிரிக்கப்படும் போது இதில் சேர்த்துக்கொண்ட உணர்வின் உறைவிடமாக இருக்கும். பின் இந்த அணு மீண்டும் இந்த நாம் எதை செய்தோமோ அதன் உணர்வின் ஒளிகள் இப்ப நாம் சொல்லால் சொல்லுகின்றோம். இந்த உணர்வு எல்லாம் அதில் இருக்கும். இப்ப மந்தர் ஒளிகளை பதிவாக்கியிருந்தால் இன்று உடலை கருக்கி சாம்பலையினாலும் இந்த உடலை உருவாக்கிய உணர்வின் நிலைகள் இது சூரியனின் காந்த பலனால் கவர்ந்து வைத்துக் கொள்ளுகின்றது. பின் அது கவர்ந்த நிலைகள் அனைத்தும் நாம் இதே மந்திர ஒளிகளை சொல்லப்படும் போது இப்ப அந்த வீட்டில் அவர் ஆடைகளை அணிந்திருந்தார் என்று வைத்துக் கொள்வோம். அதை அவர் நடந்த வீட்டு மண்ணும் அவர் தலைமுடி வைத்து என உணர்வின் தன்மை அங்கே சென்றதும் உடலின் மனமும் பாத நிலையும் இந்த மூன்றையும் எடுத்து அவர் எந்த தெய்வத்தின் நிலைகள் கொண்டு பக்தி கொண்டு மந்திரங்களை ஓதி வளர்ந்து கொண்டார் தனக்குள் வளர்த்து கொண்டாரோ அந்த உணர்வுகள் இறந்த பின் இங்கே சாங்கியம் செய்து இங்கே கரைத்து வைத்து சென்றாலும் விநாயகருக்கு கொண்டு
அல்லது கனவோமம் செய்துவிட்டு சிலர் வனவோமம் செய்து மோட்சத்துக்கு அனுப்புவர் என்று சொல்வார். அது ஒரு சாரார். ஒரு சாரார் இதையெல்லாம் செய்து அந்த விநாயகன் கோயிலை கொண்டு மாவிளக்கு ஏற்றி அர்ச்சனை செய்து விட்டால் மோட்ச தீபம் என்றார். இதையெல்லாம் சாங்கியங்கள் செய்து வெளிவந்தாலும் இந்த உணர்வுகள் அனைத்தும் இந்த காற்றிலே தான் இங்கே படர்ந்திருக்கும். இது மாற்றும் வல்லமை இல்லை. அது மாற்ற வேண்டுமென்றால் இந்த உயிருடன் ஒன்ற உணர்வுகள் உடல் பெறும் உணர்வுகளை கரைக்க வேண்டுமென்றால் இந்த காலை துருவ தியானத்தில் எவர் ஒருவர் இதை எடுத்துக்கொள்கின்றாரோ அது சார்புடையோரை வெண் செலுத்த முடியும். அதனால் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு ஒரு கோளை காந்த சக்தி கொண்ட கண்ணாடியை உருவாக்குகின்றான். அது இத்தனை மைல் வரையிலும் அதை இழுத்து கவரும் சக்தி கொண்டதாக இருக்கின்றது. அதை எடுத்து கம்ப்யூட்டர் சாதனத்தில் இணைக்கின்றான். நாடாக்களில் பதிவு செய்கின்றான். அதில் 1000 மடங்கு பெருக்கி எலக்ட்ரானிக்காக மாற்றுகின்றான். அந்த கோளின் உணர்வின் இயக்கங்கள் எதுவோ அதனுடைய அடர்த்தி எது வருகிறது என்று அளந்தறிகின்றான். அதன் நிலையை இங்கே பதிவாக்கி உந்து விசையால் ராக்கெட்டை வெண் செலுத்துகின்றான். இதன் முகப்பிலே அந்த கோளின் நிலையை இங்கே எலக்ட்ரானிக்காக மாற்றி அதில் சரிய பின் இது போகு பாதையில் அந்த எதிரடி உணர்வு இங்கே இருந்ததோ அதன் பாதை கொண்டு அதன் அளவிலே எடுத்து சென்று அந்த கோளுக்கு அழைத்து செல்கின்றது என்றால் அதனுடைய உணர்வு பற்ற பின் அது அழைத்து அங்கே செல்லுகின்றது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய உணர்வு இதிலே கவர்ந்து எதன் அழுத்தத்தின் தன்மைகள் அங்கே மாறுபடுகிறது என்ற பலவிதமான இதே எலக்ட்ரானிக் என்ற இதை வைத்து அங்கு பதிவாக்கி அந்த அலைகளை ஒளிபரப்பு செய்யப்படும் போது இதன் தொடர்புடைய அதை இங்கே பூமியிலிருந்து பதிவாக்கி இதை அளவுகோலை அளந்து அந்த பாதை அடைந்து அந்த கோளின் தன்மை அடைந்து அது எந்தெந்த காலங்களில் செல்லுகிறது என்று விஞ்ஞானி காணுகின்றான். இதே போல இன்று நாம் அந்த துருவ மகிழ்ச்சியின் அணுசக்தி இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இதன் உணர்வு வலுவாகப்படும் போது நம்முடைய நினைவு கடைசியில் வந்தால் அந்த கடைசியில் வந்தப்போ அந்த நினைவுடன் நாம் அங்கே செல்லுகின்றோம். இந்த உயிர் அங்கே இந்த உணர்வுடன் அழைத்து சென்று அந்த சப்தரிஷ மண்டலத்துடன் இணைந்த பின் அந்த உணர்வு இதை கரைத்து விடுகின்றது. ஏனென்றால் வலுகொண்ட உணர்வு கரைத்து கொண்ட பின் காலையில் அந்த 6 மணிக்கு இதை எடுத்து மேலே சென்று விடும். இப்படித்தான் அங்கு கரைக்கும்படி சாஸ்திரங்கள் கூறியுள்ளது. நாம் இங்கு கங்கையில கரைத்து நாம் என்ன செய்ய போகின்றோம்? இப்போ இதே சமயத்தில் ஒரு மனிதன் உணர்வை அதிகமாக சேர்த்துக் கொள்கின்றோம். ஆக அவன் பாசத்துடன் நாம் அவருடைய நோயின் உணர்வை நமக்குள் பதிவாக்கி கொண்டால் இந்த பாசத்தை அதிகமாக சேர்த்தால் நாம் நோயோடு இருக்கும்போது யார் அதிகமாக நேசித்து அந்த உணர்வை பதிவாக்கிக் கொள்கின்றனரோ இந்த உடலை விட்டு சென்ற பின் யாருடைய உணர்வு இந்த உடலை சேர்ந்திருக்கின்றதோ இந்த உடலை விட்டு சென்ற பின் அந்த உடலுக்கு இழுத்து சென்று விடுகின்றது. பின் அந்த உடலுக்குள் சென்று இந்த உணர்வினை அங்கே செலுத்தி விடுகின்றது. ஒரு மந்திரத்தை சொல்லியோ மாயத்தை சொல்லியோ இவங்க பாவத்தை போக்கிவிட்டு மோட்சத்தை அனுப்புறங்க. இவருடைய உணர்வுகள் வளைந்தது எதுவோ இன்னொரு உடலுக்குள் அது சமமான ஒற்றுக்கொண்டால் தன்னை அறியாமலே இந்த உணர்வின் தன்னை கொண்டு அந்த நோய்கள் வடிகின்றது, அதை வீழ்த்துகின்றது. பின் உடலை விட்டு சென்ற பின் அந்த விஷயத்தின் தன்மை வளர்ச்சி அடைய செய்து அந்த உடலை வீழ்த்து விட்டு இங்கே வந்து விடுகின்றது. அந்த உடலோ யார் பற்று கொண்டாலோ அந்த உடலுக்குள் செல்லுகின்றது. மீண்டும் நாம் தேய்புரைகின்ற நிலைகள் தான் வருகின்றன தவிர வளர்புரைகின்ற நிலையே இல்லை. ஆக மனிதனுக்கு பின் நாம் நிலைவது என்பதனை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கையில் காலையில் எழுந்து நீங்கள் குளித்தாலும் சரி குளிக்காவிட்டாலும் சரி குளிப்பது மேலேதான். ஆனால் நாம் ஆன்மாவில் அந்த அருண் ஞானத்திலிருந்து தீமைகள் அகற்ற அது சுத்தப்படுத்த நாம் பழக வேண்டும். அதற்குத்தான் உங்களில் இந்த உணர்வின் தன்மை பதிவாக்கிவிட்டால் நினைவு தீமையிலிருந்து மீண்டும் உணர்ச்சிகளை தோன்றி உங்கள் நினைவாற்றல் அந்த துரு மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் வாழச் செய்ய இது வரும். அதில் நீங்கள் வாழ்ந்தால் இந்த குறுகிய கால வாழ்க்கை இந்த வேண்டுமென்றால் 120 வருடம் வாழுகின்றோம். இந்த 120 வருடம் வாழ்வதற்கு முன் இதில் எதை சேமித்துக் கொள்கின்றோமோ அந்த உணர்வுக்கொப்ப அடுத்த உடலை உருவாக்கி நாம அருள் மகிழ்ச்சியின் உடலை நீட்டி உணர்வை ஒளியாக மாற்றிய இந்த நிலை பெற்றால் அங்கே அவருடைய ஈர்ப்போட்டத்தில் சென்று என்றுமே இந்த தீமையை ஒளியாக மாற்றும் திறன் பெறுகின்றோம்.
இங்கே நாம் வளர்த்து கொண்ட நோயின் தன்மை கொண்டு இன்னொரு உடலுக்குள் சென்றால் இந்த உணர்வை ஒன்று அந்த நோயை அங்கே வளர்த்து அந்த உடலை வீழ்த்தி விட்டு நோயின் உணர்வை நமக்குள் வளர்த்து இந்த உடல் விழை சென்ற பின் இந்த விஷத்தின் தன்மை அளவுகோல் நோயின் நாள் தான் வருகின்றது. நல்ல உணர்வை மடிய செய்கின்றது. இந்த உணர்வின் தன்மை வெளிவந்த பின் நாம் எங்கே செல்கின்றோம்? மீண்டும் ஓர் உடலின் மனிதன் அல்லாத உடலை பெற செய்கின்றது நமது உயிர். ஆனால் உயிர் அழிவதில்லை. இன்று நாம் நெருப்பிலே குதித்தால் அந்த உடல்கள் கருகின்றது. கடைசியில் அந்த நெருப்பினால் எரியும் வேதனை உணர்வுகள் இந்த உடல் உள்ள அணுக்கள் அந்த நெருப்பினால் வந்த எரிச்சல் என்ற உணர்வை எடுத்துக்கொள்கின்றது. ஆனால் உயிர் வேவதில்லை. ஆனால் இந்த உயிர் செல்லப்படும் போது இந்த உணர்வின் பலவீனங்கள் அடைந்து விடுகின்றது. இந்த உணர்வின் சக்தி தனக்குள் எடுத்துக்கொண்ட பின் கடைசி நிமிடத்தில் யார் மேல் எண்ணம் வருகின்றதோ அவர் உடலுக்குள் புகுந்து விடுகின்றது. ஜாஸ்தி அவருடன் நாம் சமுதாயத்து மத்தியில் நிறைய பேர் பழகுவோம். ஆனால் பழகிய நிலைகள் அன்பை அதிகமாக செலுத்தியிருக்கும். அப்படி அன்பை செலுத்தியிருப்பினும் இந்த ஆன்மா எதிர்பாராத தீயில் மடிந்தால் சாகா கலையாக கடைசியில் எதன் உணர்வென்றதோ அந்த எரிச்சலும் வேதனையுடன் அதன் கலையாக வெளிவருகின்றது. ஆனால் அதை கடைசியில் யார் மேல் பற்று கொண்டதோ அவங்க உடலுக்குள் புகுந்து விடுகின்றது. எப்படி? நெருங்கி பழகிய பின் இதை அதிர்ச்சியான செய்திகளை சொன்னால் போரும். ஆனால் நேற்றுவரில் நல்லா இருந்ததே இப்படி ஆகிவிட்டது என்று அந்த இயக்க உணர்வு அடிச்சியான பின் இங்கே கலந்திருப்பதை உடனே எடுத்துக்கொள்கின்றோம். இங்கே அமெரிக்காவில் நடந்தாலும் சரி அந்த உணர்வு இங்கே பரவி இருப்பதை நமக்குள் ஆன பின் அந்த உணர்வின் தன்மை கொண்ட பின் நம்ம உடலுக்குள் வந்து விடுகின்றோம். அப்படி நம்ம உடலுக்குள் வந்தால் அது அமெரிக்காவில் இருக்கும்போது எந்தெந்த பாஷைகளை அது சொல்லிய உணர்வு வெளிப்படுத்தியதோ அதே உணர்ச்சியின் சொல்லுகள் இங்கே தன்னிச்சையாக வரும். சில பேர் சொல்லுவாங்க, சில இங்கிலீஷ் பாஷையெல்லாம் பேசுவது ஒன்றும் தெரியல, இந்த மாதிரி நம்மளோட ஒட்டியவர்கள் என்றால் இதே போல ஆவின் தன்மை அடைந்தால் அந்த உணர்வு வந்த பின் அவர்கள் பேசிய பாஷையெல்லாம் இவருக்குள் வரும். நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறோம். தெரிந்தாலும் அந்த வழியை சொன்னாலும் அதில் மீள வேண்டிய மார்க்கங்களை சொன்னாலும் அவர் பின்பற்ற முடியும். இன்று பொதுவாக காரம் அதிகமாக இருப்பினும் அதற்குள் முதலில் போட்டோன்னு அந்த காரத்தின் வழியை காட்டும். காரத்தை குறைக்கும் சக்தி கொண்டது நாம் இணைக்க அந்த காரமும் தண்ணி ஆக காரம் கொண்ட உணர்வுகளை அதோடு சேர்க்க நம்ம காரத்தின் தன்மை தான் அதிகரிக்கும். ஆகினால் நாமும் ஒவ்வொரு நொடிகளையும் இந்த காரத்தையும் வேதனையும் விஷயத்தையும் தனித்த அருஞானியின் உணர்வை நாம் எல்லாம் நுகர வேண்டும். அது நுகருக்குண்டான சக்தி நமக்குள்ள வேண்டும். இதுக்குதான் உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்குள் அந்த துருவ மகிழ்ச்சினா சக்தியை பதிவு செய்யும். என்றால் குருநாதர் எனக்குள் பதிவு செய்தார், அவருக்குள் வளர்த்ததை அதை நான் உங்களுக்குள் பதிவு செய்யறேன். எனக்கு சாமி ஒன்றும் கொடுக்கலையே நினைக்கிறீங்க. அவர் சொன்னார், பதிவு செய்தார், அவர் வழியிலே சென்றேன், அதை பெறுகின்றேன். அவர் பெற்ற நிலையை சொல்ல தெரிய அந்த உணர்வின் தன்மை கொண்டு வருகின்றேன், உங்ககிட்ட செலுத்துறேன். நீங்கள் தீமையை அகற்றி வைத்து சந்தோஷமான செய்தார் அந்த உணர்வு எனக்குள் வந்து எனக்குள் சந்தோஷப்படைச்சு. நான் கஷ்டப்பட்டேன், எடுத்தேன், உணர்வை அறிய செய்தார். உங்கள் அறியாத துன்பங்கள் வருகின்றது. இது வாய்மொழியாக நாம் கண்ட உண்மையின் உணர்வை பதிவு செய்கின்றேன். பதிந்த நிலையில் உங்களுக்குள் அது அடிக்கடி நீங்கள் எண்ணி இந்த தீமைகளை நீங்கள் அகற்றி பழகினால் அது எனக்கு நாம் நினைச்ச உடனே எனக்கு சந்தோஷம் வரும். சரி, இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த தீமையை அகற்றும் வல்லமை பெற்றால் இந்த உணர்வின் வித்து அங்கே இருக்கின்றது. அதே உணர்வு நீங்கள் கேட்டு விளங்கியது அது வெளியேறப்போகும்போது எனக்கு சொந்தமானது. இதே போல நீங்கள் உங்களுக்குள் இந்த பதிவு செய்து நீங்கள் எடுத்து இந்த வளர்ச்சி ஆகிக்கொண்டால் ஒரு நண்பன் இடத்தில் சொல்லி இதை செய்யுங்க நல்லாய் போகும் என்று உங்கள் வாக்கினை சொன்னால் அங்கே பதிவாய்க்கின்றன. அந்த பதிவின் நிலை கொண்ட ஒரு வாழ்க்கையில நீங்க சொன்னீங்க நல்லாச்சு அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே போல உங்களுக்குள் விளைந்த உணர்வின் தன்மையை இன்னொரு உடலுக்குள் அதை விளைய செய்து அந்த உணர்வின் தன்மை நம்ம நுகரும் போதுதான் இப்போ சூரியன் பலவிதமான கோள்களின் சக்தியை எடுக்கின்றது. தனது அருகில் வரப்படும் போது தீமைகளை வெல்லுகின்றது, ஒளியாக மாற்றுகின்றது. இதே போலதான் துருவ நட்சத்திரம் தனக்குள் இந்த மனிதனின் வாழ்க்கையில் பல தீமைகளை வென்று உணர்வை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக இருக்கின்றது. மனிதனாகி உணர்வின் ஒளியான பின் நாம் இந்த உடலை விட்டு சென்றால் இந்த அதோடு சேர்ந்த சப்தரிஷி மண்டலங்களின் இயற்கை வாழ்க்கை இன்று இந்த சூரிய குடும்பமே இது 9வது நிலைத்தான்.
இந்த கணவனும் மனைவியும் ரெண்டரை கலந்து உணர்வின் தன்மை விளைவிக்கும் பருவத்தை அடைந்து விட்டால் நுகர்ந்த உணர்வுகள் அந்த ஒளியாக மாற்றும் திறன் வந்துடுது. அந்த திறன் வந்துவிட்டால் அந்த உணர்வின் சத்தை நாம் ஒளியாக மாற்றி அகண்ட அண்டத்திலையும் எல்லையே இல்லாது இருக்கின்றது. அகண்ட அண்டத்திலையும் இதன் உணர்வு நுகர்வு சக்தி கண்டு எண்ணும் 16 அகண்ட அண்டம் பெரிது. அதில் நம்ம வளர்ச்சியின் தன்மை சிறிது. ஆகவே இதனை வளர்ச்சி வரும்போது எண்ணும் 16 என்ற இளமை பருவத்தில் இருக்கிற எண்ணும் 16 என்று இதை கூறுவது. ஆக வளர்ச்சியில் வளர வளர அகண்ட அண்டத்துடன் ஒப்பிட்டால் இது சிறிது, இது இளமையானதே, பருவமானதே என்று இதை இது தெளிவுபடுத்துவதற்கு தான் இன்னும் 16 என்ற நிலையை மார்க்கண்டேயன் பெற்றான். அந்த மார்க்கண்டேயன் யாரு? துருவ நட்சத்திரம் என்பதை நிலையை இன்னும் 16 என்ற நிலைகளை அது வளர்ச்சி பெறுகின்றது. அதன் வழிகளில் சென்றவர்கள் அனைவருமே இன்றும் அதை நிலைப்படுகின்றனர். ஆனால் ஒரு அணுவின் தன்மை ஏற்கனவே உங்களுக்குள் சொல்லி உள்ளேன். அணுவின் தன்மை அடைந்து பல நிலையை அடைந்து கோளாக்கி சூரியனாக்கி நட்சத்திரமாகி சூரியனானால் ஒரு பிரபஞ்சமாகும். நமது உயிர் புழுவாக்கி மற்ற நிலையை பல எத்தனையோ உணர்வு கொண்டு இன்று மனிதனாக உருவாக்கியுள்ளது. ஆக சூரியன் ஒத்த நிலைகள் தனக்குள் சூரியன் தீமைகளை நீக்கிடும் சக்தி பெற்று தனக்குள் எந்த விஷத்தால் அந்த உணர்வு ஒளியாக உருவானதோ அதே விஷயத்தை நீக்கிவிட்டு தன்னிச்சையாக ஒளியாக மாறும் தன்மை. அதன் உணர்வு எதனுடன் கலக்கின்றதோ அந்த உணர்ச்சிகளை ஊட்டும் நிலையாக வருகின்றது. ஆனால் இதே போல மனிதனானத்தும் இதே போல கணவனும் மனைவியும் ரெண்டரை கலந்து உணர்வின் ஒளி அணுக்களை உருவாக்கும் தன்மை பெற்றுவிட்டால் என்றுமே அது அழியா தன்மை கொண்டு உணர்வுகளை ஒளியாக மாற்றும் திறந்தது. தனித்த மனிதன் நாம் இங்கே எடுத்து சென்றாலும் அந்த ஒளியின் தன்மை பெறுவது கடினம், வளர்ச்சி இருக்காது. ஆண்பால் என்றாலும் பெண்பால் என்றாலும். ஆகவே இன்று தொடர் கொண்ட இந்த ஆன்மாக்கள் ஒன்று பிரிந்து விட்டாலும் அவருடைய உணர்வுகள் நம்ம உடலில் உண்டு. இன்று நாம் இதற்கு முன் செய்ய தவறு இருந்தாலும் அந்த ஆன்மாக்களை காலை நேரத்தில் அவருடைய உணர்வுகள் நம் உடலில் உண்டு. ஆக நாம் அந்த துருவதியான காலங்களில் எடுத்துக்கொண்டது நம்மளுடைய வாழ்ந்த நினைவுகளை கொண்டு இந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று அங்கே அழைத்தல் வேண்டும். ஆனால் அவர்கள் இதே போல நாம் தொடர்ந்து காலையில் செயல்படும் போது இன்னொரு உடல் நின்று வந்தாலும் அவருடைய உணர்வு நமக்குள் உண்டு. அதனை கவர்ந்து விடலாம், ஆனால் அங்கே செழித்து விடலாம். உணர்வு உடல் பெறும் உணர்வு கரைத்து விடலாம். ஆனால் அதன் உணர்வின் தன்மையை நாம் எண்ணி இயங்கும் போது அடுத்த நாம் இந்த உடலை விட்டு சென்றாலும் அதனுடன் இணைந்து வாழும் நிலை வருகின்றது. ஆகவே இந்த உணர்வின் தன்மை தனக்குள் பருவப்பட்டு அந்த உணர்வு ரெண்டரை கலந்தால் வான்வீதியில் உணர்வு ஒளியாக மாறுகின்றது. ஒரு ஆன்மா முன் சென்றாலும் பின்வரும் நிலைகள் அதே தொடர் கொண்ட நிலைகளை செயல்படுத்துவோம் என்றால் இது பிறவியில்லா நிலையில் அடைகின்றது. இது மனிதன் ஒருவனால் தான் முடியுமே தவிர மற்ற உயிரினங்களால் முடியாத நிலைகள் ஏற்படுகின்றது. ஆகவே நாம் ஒவ்வொரு நொடியிலையும் இந்த உணர்வின் இயக்கங்கள் நம்மை எப்படியெல்லாம் அழைத்து செல்லுகிறது என்ற நிலையை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மட்டுமல்ல, உங்களில் இந்த உணர்வுகளை பதிவாக்கி நினைவுகொண்டு இந்த வாழ்க்கையில் விஞ்ஞான உலகில் பேரெளியை சந்திக்கும் இந்த நேரத்தில், விஞ்ஞான உலகில் இன்று விஷத்தன்மைகள் பரவி இருக்கும் இந்த நேரத்தில், விஞ்ஞான அறிவு வளர்ந்த பின் மதம் இனம் பேதம் என்ற நிலைகளில் நாம் அனைவருடன் கலந்து கொண்டு இன்று அதர்ம செயல்கள் அதிகமாக அழித்திடும் உணர்வுகள் பெற்ற பின் அதன் உணர்வை நாம் நுகர்ந்தால் திடீரென்று நாம் இப்படி செய்யலாம் என்ற உணர்ச்சிகளை தான் தூண்டுகின்றது. ஆக ஒருவன் செய்தான் என்றால் அந்த உணர்வை நுகர்ந்தால் நமக்கும் இக்கட்டான நிலை வரப்படும் போது இதைத்தான் செய்ய வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் தோன்றுகின்றது.